சாட்சி கூறி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். உங்க பேர் என்ன பிரதர்? சுதாகர் ஐயா. சுதாகர் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? சென்னையில இருந்து வந்தேன். சென்னையில். உங்களுக்கு என்ன இருப்பது நடந்தது? எனக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாம அல்சர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன். எவ்வளவு காலமா கஷ்டப்பட்டீங்க? ஒரு 3 மாசமா கஷ்டப்பட்டேன். அல்சரு ஃபுல்லாக வாமிட்டு, சாப்பிட்றது எதுவுமே நிற்காது. ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா? ஆமாம், ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், செட் ஆகலை. சாப்பிட்றது அப்படியே நெஞ்சு இந்த இடத்துல அப்படியே வலிச்சுட்டே இருக்கும். எப்படி சுகமாச்சு? ஜனவரி மாதம் திரைப்பணவாசல் ஜபத்துக்கு வந்தேன். அப்போ ஐயா வந்து சுதாகர்னாரு. பேர் சொல்லி அழைச்சாரு. நான் அந்த லாஸ்ட்ல இருந்தேன். இன்னும் என் பேர் சொல்லி அழைக்கிறாருன்னு பார்த்தேன். உங்களுக்கு ஜீரண உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கு, நீங்கள் டாக்டர்ஸ் மூலயமா ட்ரீட்மெண்ட் பார்த்து கூட யாரும் அதை கண்டுபிடிக்க முடியல, ஆண்டவர் இப்போ உங்களுக்கு சுகம் தரார் சொல்லி சொன்னதுலேருந்து இது வரைக்கும் எந்த ட்ரீட்மெண்ட் அன்னைக்கே சுகம். அந்த நேரமே சுகம். இன்னைக்கு வரை எந்த பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் அந்த மருந்து மாத்திரை எடுக்கல. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. உங்க பேர் என்ன பிரதர்? மாதவன். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? நாகப்பட்டினம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? 24 வருஷமா ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சு. 24 வருஷமா தோல் வியாதி. என்ன செய்யும்? சர்பத்து தோல் மாதிரி இருக்கும். பாம்பு தோல் மாதிரி இருக்கும். உடம்பு ஃபுல்லா இருக்கும். எவ்வளவு? 24 வருஷமா? 24 வருஷமா. அம்மா வயித்துல இருக்கும்போது இருந்துச்சு. அப்ப அது ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தீங்களா? எடுத்த ஒண்ணுமே கேட்கல. ஒண்ணுமே சுகமாச்சு. எப்படி உங்களுக்கு சுகமாச்சு? போன மாசம் திரைப்பணவாசல் ஜபத்துக்கு வந்து. போன மாசம் அப்பா என் பேர் சொல்லி கூப்பிட்டாங்க 3 தடவை. சொன்னோன்னா நான் மேலே ஏறி சாட்சி சொல்ல வர முடியல. அப்போதைக்கு அன்னைக்கே சுகமாயிடுச்சு. பாருங்க, இப்போ அந்த அழிவுடைய அடையாளமே இல்லை. இவர் சொல்லி எனக்கு சந்தேகம், இவர் சொல்றது உண்மையா இல்லையா? பிறக்கும் பொழுதே சர்ப்பத்தின் தோல் மாதிரி பிறக்கும் போதே. இன்னைக்கு உங்களுக்கு வயசு எத்தனை? 24. 24 வருஷமா இந்த தோலை பார்த்தா சர்ப்பத்தின் தோல் மாதிரி இருக்குமா, பாம்பு தோல் மாதிரி. தோல் உடம்பு முழுவதும் அப்படி. கடந்த மாதம் கண்ணீரோடு வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் அற்புதமாக சுகமாக்கி, எப்படி நாகமானுடைய குஷ்டத்தை சுகமாக்கி ஒரு சிறு பிள்ளையினுடைய உடல் மாதிரி மாற்றினாரோ, ஒரு குழந்தையினுடைய சரீரம் மாதிரி கர்த்தர் மாற்றி இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமே. எவ்வளவு பெரிய அற்புதம். நல்ல முழு பலத்தோட கர்த்தருக்கே மகிமை, ஆண்டவருக்கே மகிமை. காட் பிளஸ் யூ. ஹெலன், எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? சென்னையில இருந்து. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? எனக்கு வந்து இந்த வயிற்றுல, எனக்கு சைடுல கல் இருந்தது. வயிற்றுல? ஆமா, இந்த சைடு. எவ்வளவு காலமா கஷ்டப்பட்டீங்க? அது ஒரு 2 மந்த்தா எனக்கு. 2 மாசமா? ஆமா இருக்கும். ஆனா வந்து வலி இருக்கும். அது இங்க வலி இருக்கு, இடுப்பெல்லாம் எனக்கு வலி. ஆஸ்பத்திரி போனீங்களா? ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க வந்து ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்க. சரி, நான் ஸ்கேன் எடுக்கல. அவங்க வந்து இந்த எழுதி சாப்பிட பொருள் எல்லாம் அதை சாப்பிட. எப்படி அது சுகமாச்சு? இப்ப ஐயா வந்து ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில சண்டே சாட்டர்டே நம்ம கேட்டுட்டே இருப்பேன். அப்ப ஐயா என்ன பண்ணுவாங்க, வியாதிஸ்தர் இருக்கிற இடத்துல வந்து நீங்க கையை வைங்க சொல்லிட்டு, ஆனா நீங்க விசுவாசத்தோட வைக்கணும் ஐயா சொல்லுவாங்க. அப்ப நான் இந்த இடத்துலயும் எனக்கு இந்த மார்பு கீழே வந்து எனக்கு புண்ணு இருந்தது. அப்ப இந்த 2 இடத்துல நான் கையை வச்சு நான் ஜெபித்து அவர் விசுவாசத்தின்படி சொல்லி நான் ஜெபிட்டு மறுபடியும் நான் கத்த சுகத்தை கொடுத்தார். அது இந்த வயிற்று சுகமாச்சு. நான் டாக்டர் கிட்ட மறுபடியும் எவ்வளவு நாள் ஆச்சு? இப்போ ஆயிடுச்சு, ஒரு மந்த் கூட ஆயிடுச்சு. நல்லா ஆயிடுச்சு. டாக்டர் கிட்ட மறுபடியும் நான் ஸ்கேன் எடுப்பது ஒண்ணுமே கல்லே இல்லைன்னு சொல்லி. நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. மறுபடியும் செக் பண்ணிட்டு வந்து சாட்சியா நிற்கிறாங்க. இதுதான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். கல்லுகளை மறைய பண்ணுகிறவர், கட்டிகளை மறைய பண்ணுகிறவர். இன்றைக்கு ஜீவனுள்ளவராய் நம் நடுவில் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? என்னோட பேர் புவனா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க ராம்நாட்ல இருந்து பரமக்குடியில இருந்து வரோம். சரி, எதுக்காக ஜெபம் பண்ணீங்க? 10 வருஷமா எனக்கு வந்து நைட் ஆனா 10 மணிலேருந்து 12 மணி இதுக்குள்ளேயே பல்லு கடிப்பேன். 10 வருஷமா தூக்கத்துல கடிப்பேன். காலையில எந்திரிச்சோடனே பல்லு வலிக்கும். அது வேற யாராவது எனக்கு சொன்னா மட்டும்தான் எனக்கு தெரியும் பல்லு கடிப்போம். அது வந்து என் பிள்ளைக்கு மகளுக்கு தொடர்ந்துருச்சு. அது தொடர்ந்தோடனே ஜனவரி மாதம், இந்த வருஷம் புது வருஷம் பிறந்தோடனே ஜனவரி மாதம் திருப்பன் வாசலுக்கு வந்தேன். வந்ததுக்கப்புறம் மோகன் அங்கிள் வந்து நான் கன்ஃபியூஷனாக தான் வந்தேன். எதுக்கு இப்படி தொடர்ந்தது, எதனால அப்படின்னு தான் வந்தேன். ஆனால் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால மோகன் அங்கிள் மூலிமா இது வந்து சாபம், பெற்றோருடைய சாபம் வந்து பிள்ளைகளுக்கு தொடரும் அப்படின்னு வந்து அங்கிள் ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பிள்ளைங்களோட மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. மனதார என் பிள்ளையை என்னையும் ஒப்பு கொடுத்தேன். இதோட 3 மாதம் ஆகுது. இது வரைக்கும் பல்லு கடிச்சது இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாம் விடுதலை. நீங்க பல் கடிக்கீங்களா? அப்படி நான் கூட எனக்கும் இல்லை, பாப்பாக்கும். 2 பேருக்கும் விடுதலை. ஹல்லேலூயா.
வின்ஸ்லா ராணி. வின்ஸ்லா ராணி. எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? திருநெல்வேலி மாவட்டம் பழையப்பேட்டை சார். என்ன அற்புதம் உங்களுக்கு? 2016 ஏப்ரல் மாதம் மேரேஜ் ஆச்சு. 8 வருஷம் ஆயிட்டு. எனக்கு பேபியே இல்லை. 8 வருஷம் ஆயிட்டு. சரி. பேபி இல்லை. அப்புறம் 2023 வந்து நவம்பர் மாதம் அம்மா ஜவ்வின் மதத்துக்கு வந்தாங்க. அப்போ லெட்டர் எழுதி கொடுத்து விட்ருந்தேன், குழந்தை பாய்க்கும் இந்த வருஷமாச்சும் கிடைக்கணும் அப்படின்ட்டு. டிசம்பர் மாதமே, அடுத்த மாதமே எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 2023 டிசம்பரில் கன்ஃபார்ம் ஆகி இப்போ 2024 ஆகஸ்ட் மாதம் பிறந்துட்டான். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. 8 வருஷங்களுக்கு பிறகு ஆண்டவர் ஒரு குழந்தையை கற்பத்தின் கனியை கொடுத்து ஆண்டவர் சந்தோஷமா சாட்சி சொல்ல கிருபை கொடுத்திருக்கிறார். கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னோட நேம் வந்து ஆர்த்தி வினோத்குமார். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? வேலூர் மாவட்டம் காட்பாடி. வேலூர்ல. என்ன உங்களுக்கு அற்புதம்? சார் எங்களுக்கு மேரேஜ் ஆகி 4 இயர்ஸாக பேபி இல்லாமல் இருந்தோம். எத்தனை வருஷம்? 4 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தோம். எத்தனையோ ஹாஸ்பிட்டல் பார்த்தோம், எங்களுக்கு வந்து குழந்தையே இருக்காதுன்னு கூட சொல்லிட்டாங்க. மார்ச் மாதம் 4ஆம் தேதி இங்கே மிராக்கல் பிளெஸிங் ப்ரேயருக்கு வந்து அட்டன் பண்ணோம். ஃபேமிலியோடு வந்தோம். ஆமாம், இங்கே வந்து அட்டன் பண்ணோம் சார். ஜாய்ஸ் ஆண்டி கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். அதே இயர் வந்து நவம்பர் 26 இவங்க 2 பேரும் பிறந்துட்டாங்க சார். கை தட்டுங்க. ரெட்டிப்பான நன்மை. ஒரே பிரசவத்தில் 2 குழந்தை கொடுத்து ஆண்டவர் அற்புதமா பாருங்க. டாக்டர்கள்லாம் உங்களுக்கு குழந்தையே இருக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் நமக்கு ஒரு ஆண்டவர் உண்டு. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன். மனிதர்கள் இல்லை என்று சொல்லலாம், இயேசு உண்டுன்னு சொல்லுவார். ஆமென். பேர் கமலா. எந்த ஊர்லேருந்து வரீங்க? மகாபலிபுரத்துலேருந்து வரேன். என்ன அற்புதம்? செப்டம்பர் மாதம் திறப்பின் வாசல் ஜபத்துக்காக வந்திருந்தேன். அப்போ எனக்கு 9 மாதமா இருமல் நிற்கவே இல்லை. 9 மாதமா? 9 மாதமா. மருந்துலாம் எடுத்தீங்களா? மாத்திரை எல்லா ஆஸ்பத்திரிக்கும் போய் பார்த்தேன், எந்த மருந்து எனக்கு இங்கே திறப்பின் வாசல் ஜபத்தில் வந்து நான் ஜெபிச்சுட்டு நான் போனேன். அதோட அந்த இருமல் போச்சு. அவங்களும் திறப்பின் வாசல் ஜபத்தை முடிச்சுட்டு போனாங்க, இருமலும் போய்விட்டது. இப்போ இல்லவே இல்லை. அப்போ எங்கள் மருமகளுக்கு டெலிவரி டைமாக இருந்தது. 3ஆவது மாதத்துல இருந்தே டாக்டர் சொல்லிட்டாங்க, இவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் பிறக்கும், ஏன்னா நஞ்சு பை கீழே இருக்குது, இவளுக்கு தலைகீழ நின்னாலும் நார்மலாக பிறக்காதுன்னு சொன்னாங்க. அவங்க இந்து. நான் சொல்கிறேன், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, செய்வார், நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் திருப்பன் வாசலுக்கு வந்தேன். நான் போய் ஜெபிக்கிறேன், என் தேவன் நாங்கள் சுகப்பிரசவத்தை கட்டளையிடுவார்னு சொல்லிட்டு வந்தேன். அதே போல் 1 வாரத்துக்கு முன்பதாகவே அவளுக்கு வந்து நார்மலாக பிறக்க கர்த்தர் கிருபை செஞ்சார். 3ஆவது சாட்சிக்கு வந்து நான் இங்கே வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது என் இருதயத்தில் ஏவுறாரு, ஒரு மூட்டை அரிசி எடுத்து இந்த எல்லையில் கொடுக்கணும், நீ பொருத்தனை பண்ணி கொடுன்னு சொல்கிறேன், ஏழைகளுக்காக. ஆமாம், அந்த இடத்துல கொடுன்னு சொல்கிறாரு. அப்போ நான் சொல்கிறேன், இங்கே தான் சோறை போடலையே, அப்புறம் என்ன அரிசி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு போயிட்டேன். போகும்பொழுது ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கும்போது என் பையன் கூட வந்திருந்தான். அவன் பர்ஸை மிஸ் பண்ணிட்டான். எல்லா பைசாவும் அதுக்குள்ளே தான் இருக்குது, 1 ரூபா கூட என் கையில் கிடையாது. அதே மாதிரி அவனோட ஏடிஎம் கார்டு, பேன் கார்டு, லைசன்ஸ், காருடைய லைசன்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. காலேஜ் ஃபீஸ் கட்டின பில்லு கொண்டு இருக்குது. இப்போ எல்லாமே ஒன்றும் இல்லாமல் நாங்கள் வெளியில் வந்தோம். வீட்டில் வந்து பார்க்கும்போது பர்ஸை காணுமே அப்படிங்கும்போது என் இருதயம் சொன்னது, அங்கே உள்ள ஆகாரத்தை நான் ஆசீர்வதிக்கும் பொழுது நீ தர மறுத்துட்டே இல்லை அப்படின்னு சொல்லி இருதயம் ரொம்ப வேதனைப்பட்டேன். 1 வாரம் உடனே நான் இங்கே ஃபோன் போட்டு ஜெபம் பண்ணேன். அக்கா அந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு ஒன்றும் புரியலை. இப்போ எல்லாம் என்ன நடந்தது? அந்த ஜெபத்துக்கு அப்புறம் கரெக்டாக பாப்பா பிறக்கிற அன்னைக்கு யார் எடுத்தாங்கன்னு தெரியாது, அவங்க கொரியர் பண்ணி பஸ் அனுப்பிட்டாங்க. ஆமென். பார்த்தீங்களா, கர்த்தர் சொன்னா உடனே கீழ்ப்படிஞ்சிடணும், இல்லைன்னா கர்த்தர் இப்படி தான் பாடம் கற்றுக் கொடுப்பார். அவங்க நல்ல பாடம் கற்றுக் கொடுத்தாங்க, கொண்டு வச்சிட்டீங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. அமல்ராஜ் என் பேர். அமல்ராஜ், கன்னியாகுமரி மாவட்டம், இணையம் கிளநகர். என்ன அற்புதம் நடந்துச்சு? ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடந்திருக்கு. என்னன்னா, வீடு கட்டுறதுக்கு நாங்கள் முயற்சி எடுத்தோம். நாங்கள் எங்கள்கிட்ட 1 ரூபாயும் கையில் 50,000 ரூபா கையில் இருந்தது, வேறு எந்த பைசாவுமே கிடையாது. ஆனால் இங்கே வந்து ஜெபிச்சு, அப்புறமா வேளக்கிழமை துதி ஆராதனை, வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம், சனி ஞாயிறு. வீடு கட்டி முடிச்சாச்சா? முடிச்சாச்சு. வீடு கட்டி முடிச்சு வீட்டில் யாரையும். எத்தனை லட்சத்தில் கட்டினீங்க? 25 லட்சம். ஆமாம், பார்த்தீங்களா, 50,000 தான் கையில் வச்சாங்க. ஆண்டவருக்குன்னு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்ததுனால 25 லட்சம் ரூபாயில் வீடு கட்டி இன்னைக்கு சந்தோஷமாக சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய பேர் உள்ளத்தில் ஆண்டவர் விசுவாசத்தை தூண்டுகிறார். உங்களுக்கும் ஆண்டவர் வீடுகளை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ். ஷர்மிளா. எந்த ஊர்லேருந்து வரீங்க? விக்ரமசிங்கபுரம், திருநெல்வேலி. என்ன அற்புதம் நடந்துச்சு? நான் 2018 படித்து முடித்தேன்.
6 வருஷம் எனக்கு வேலை இல்லை. 6 வருஷம் நல்லா படிக்கிற பொண்ணு தான். எதை ட்ரை பண்ணாலும் தடை, எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் தடை. லாஸ்ட் இயர் இங்கே வந்து ப்ரேயர் பண்ணேன். எனக்கு ஸ்டேஜில் என் பேர் சொல்லி எனக்கு தடை போயிட்டுன்னு சொல்லணுன்னு, ஆனால் சொல்லலை. அப்புறம் நான் உங்களை தேடி வந்தேனே ஏசப்பா, எனக்கு தடை போயிடுச்சுன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்போ இங்கேருந்து போகும்போது எனக்கு ஒரு வசனம் தந்தாங்க. அதில் தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாதுன்னு ஒரு வசனம் வந்துச்சு. அதை சொல்லி ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். ப்ரேயர் பண்ணி 6 மந்த்ஸில் எனக்கு ஜாப் கிடச்சி அப்புறம் ரெட்டிப்பான நன்மை தருவேன்னு சொல்லிட்டு எனக்கு வாக்குத்தத்தம் தந்தாங்க போன வருஷத்தில். அது சொல்லி ப்ரேயர் பண்ணுறப்போ எனக்கு பேங்க்கில் கிளரிக்கலாக ஜாப் கிடச்சிச்சு. அதுலேருந்து 6 மந்த்ஸில் எனக்கு பேங்க்கில் இப்போ ஆஃபீஸராக ஜாப் கிடச்சிருக்கு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்து தடைபடாது. 2020 அப்பாவுக்கு பிரைன் ஸ்ட்ரோக் வந்துச்சு. வேலையும் இல்லை எனக்கு. அப்பாவும் இப்படி ஆயிட்டாங்க. அவ்வளோதான் நினச்சேன். என் அப்பாவை ஜீவனோடு எனக்கு கொடுத்தாங்க. ஏசப்பாக்கே மகிமை. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. மேரி குவாக்கு. இந்த ஊர்லேருந்து வரேன். சென்னை பக்கத்தில் காஞ்சிபுரம். என் கம்பெனி எஸ்கே என்டர்பிரைசஸ். ஐயா எப்போ பார்த்தாலும் ப்ரேயர் ரூம் வைக்கணும், ப்ரேயர் ரூம். நாங்களும் 1.5 வருஷமாக ப்ரேயர் ரூம் ரெடி பண்ணி ப்ரே பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் ஃபஸ்ட்டில் ரொம்ப ஸ்ட்ரகிள் எனக்கு. ஆனால் என் பசங்க மொத்தம் 23 பேர். நான் ஓனரு, என்கிட்ட 23 பேர், 13 பேர் லேடிஸு. 13ல் 3 பேர் ரட்சிக்கப்பட்ட பசங்க, இந்து பசங்க. பைபிள் படிக்க வைக்க கஷ்டம். ஆனால் நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓரளவுக்கு வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வெள்ளிக்கிழமை ஆனால் காலையிலேருந்து மத்தியானம் வரையும் 3 மணி நேரம் ஃபாஸ்டிங்கிட்டு ஜெபிக்கிறோம். போன புதன்கிழமை எங்கள் டீமில் ஏசி மெக்கானிக்கல் இருக்கேன். 8வது மாடிக்கு ஏசி மெக்கானிக் ஏசி மாட்டிகிட்டே இருந்தான். நாங்கள் இருக்கிறதோ 28 மாடி பில்டிங்ஸு. அதில் போய் அப்பார்ட்மெண்ட்டில் பெயிண்டிங் ப்ளம்பிங் வேலை செய்வோம். திடீர்னு ஃபோன் பண்ணி அம்மா நான் கீழே விழுந்துட்டேன்னு சொல்கிறான். 8வது மாடி கீழே விழுந்தால் செத்து போயிடுவான். எனக்கு கை கால்லாம் உதறிச்சு. அவனுக்கே 120 கிலோ. 8வது மாடியிலேருந்து கீழே விழுந்தவன் 6வது மாடியில் மக்கி போன ஒரு வலையில் போய் மாட்டிக்கிட்டான். நாங்கள் எல்லாம் குடுகுடுன்னு ஓடி போய் அவனை போய் பார்த்தா அங்கேருந்து அவனை கூட்டிகிட்டு வந்து நேராக ப்ரேயர் ரூமை கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் எல்லோரும் பைபிளை கையில் வச்சு எல்லாம் அழுது ஜெபம் பண்ணோம். கர்த்தர் உடனே அவன் உடம்புல இருக்க எல்லாத்தையும் மாற்றி அந்த வீட்டிலே போய் மறுபடியும் ஏசி மாட்டிட்டு வந்தான். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பசங்க காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரையும் 23 லேடிஸும் ஐயா கையில் பைபிளோடே இருக்காங்க. தேவனுக்கு கொடான கொடு. நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் மகிமை செலுத்தலாம். உங்கள் பேர் என்ன? என் பேர் சங்கீத் ஸ்டார்னி. நான் கருங்கல்லேருந்து வரேன். நான் கடந்த கல்வியாண்டில் வந்து ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் இயற்பியல் ஆசிரியராக இருந்தேன். என்னுடைய வகுப்பு மாணவர்கள் +2க்கு நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அது அறிவியல் பிரிவு மாணவர்கள். அவங்க ரொம்ப பின்தங்கிய நிலைமையில் இருந்தாங்க. ஒரு மந்த்லி எக்ஸாமில் கூட எனக்கு எல்லாரும் பாஸ் பண்ணதே கிடையாது. நான் ரொம்ப ப்ரேயரோட போன வருஷம் இதே டைமில் தான் இங்கே வந்து ஜெபக்குறிப்பு எழுதி போட்டு ஜெபம் பண்ணிட்டு போனேன். ஆண்டவர் அற்புத விதமாக எல்லா பிள்ளைகளும் பாஸ் பண்ண வச்சாங்க. அதில் ஒரு பையன் இன்னொரு கிளாஸ் உண்டு. அதில் ஒரு பையன் எனக்கு 100க்கு 100 எடுத்தான். இதுவரை இயற்பியலில் யாருமே அங்கே 100க்கு 100 வாங்கல. ஆண்டவர் என்னுடைய பீரியட்ல எடுக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டார். அதுக்காக ஆண்டவருக்கு கோடான ஆமென், ஆமென். ஆனந்தி. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? செஞ்சிலேருந்து வரோம். சொல்லுங்க, என்ன அற்புதம் நடந்துச்சு? இந்த கொரோனா வந்துருந்துச்சு. அப்போ வந்து 2 வருஷத்துக்கு பிற்பாடு ஈரோட்டுக்கு துணி எடுக்கிறதுக்காக வந்தோம். அப்போ நானும் என் பையனும் மட்டும்தான் வந்தோம். நைட்டு 10 மணி ராத்திரி. விழுப்புரத்துக்கு பக்கத்தில் ஒரு முட்டை கிராமம்னு ஒரு ஊர். அந்த ஊரில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடெண்ட் ஆன உடனே மூச்சு பேச்சு இல்லாமல் ஆம்புலன்ஸில் தூக்கின்னு போனாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாது. ஹாஸ்பிட்டலுக்கு முட்டியம்பாக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே எங்கள் அம்மா செத்துட்டாங்க, மூளை பக்கத்தில் அடிபட்டுடுச்சு, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு டாக்டர் என் மேலே கையே வைக்கலையா. உங்கள் அம்மா செத்துட்டாங்கடா தம்பி, எப்படி அற்புதம் நடந்துச்சு, ஆம்புலன்ஸில் தூக்கின்னு போயிடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தூக்கின்னு போய் சாவு கடைகளை போட்டாங்களே, எங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு என் பையன் அழுவொன்னே சாவு கடைகளை தூக்கின்னு போய் போட்டாங்களே. என்னை பணத்தோட போகணும். எங்கள் பையன் வந்து அண்ணனை யூடியூப்பில் ஃபோன் நம்பர் எடுத்து மோகன் அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணிக்கிறான். மோகன் அண்ணா அந்த நேரத்தில் ஃபோனை எடுத்துருக்குறாங்க. அங்கிள் எங்கள் அம்மா செத்துட்டாங்கன்னு எல்லாம் சொல்கிறாங்க, எங்களுக்கு யாருமே இல்லை, எங்கள் அப்பா கூட இல்லை, எங்கள் அம்மா எங்களை கஷ்டப்பட்டு காப்பாற்றுறாங்கன்னு அழுதுகிறான். தம்பி நீ விசுவாசிக்கிறியா, உங்கள் அம்மா சாவலன்னு நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அண்ணா. அங்கிள் நான் நம்புகிறேன், எங்கள் அம்மா சாவல அங்கிள், எங்கள் அம்மா உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு என் பையன் சொல்லி அழுதுருக்குறான். நீ அழுவாத, கண்ணை தொடச்சிட்டு போய் அம்மா காதில் போன வை, நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு அண்ணா சொன்னாங்களா. போய் சாவு கடைகளை போயிட்டு விடமாட்டேன்னு சொல்லிட்டுக்கிறாங்க. குழந்தைய உள்ள நான் விடமாட்டேன் அப்படின்னுக்கிறாங்க. இந்த போனை மட்டும் எங்கள் அம்மா காதில் வச்சுட்டு நான் வந்துடுறேன் வெளில அப்படின்னு சொல்லிக்கிறான் எங்கள் பையன். அப்புறம் கண்ணை இறுக்கமாக மூடிக்கின்னு அவன் இருட்டில் போனவன் பயப்படுவான். எவ்வளோ பணங்க இருக்குது, அந்த பணத்து பக்கத்தில் என்ன போட்டுக்கிறாங்க.
கண்ணை இறுக்கமா மூடிக்கணும் போய்க்கிறான். போய் என் காதில் வச்சுட்டு ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிட்டுக்கிறான். அண்ணன் சவம் முடிக்கிற போது அப்படின்னு ஒரு மூச்சு எனக்கு வந்துச்சான். ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்துட்டாங்க. ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. என் பேர் கனகராஜ்யா. கனகராஜ் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? சாத்தூர்லேருந்து வரேன். சாத்தூர்லேருந்து வரேன். என்ன உங்களுக்கு அற்புதம் நடந்துச்சு? இங்கே வரதுக்கு முன்னாடி இப்படி தான் நடப்பேன், குனிஞ்சுக்கிட்டே நடப்பீங்களா? எத்தனை வருஷமா? 7 மாசமா. 7 மாதமா. என்ன செஞ்சது உங்களுக்கு? இந்த இடுப்பு பிடிச்சதுனாலயா? பெல்ட் போட்டு. ஓ, பெல்ட் போட்டுக்கிறீங்க. எல்லாம் சாப்பிட்றேன். இங்கே வந்து 3 நாளாக ஜபத்தில் கலந்துக்கிட்டேன். ஆனால் நான் பக்கா இந்து. சரி. கிறிஸ்டினை நம்பினதே கிடையாது. ஆண்டவர் நம்பவே மாட்டீங்க. எங்கள் வீட்டு பக்கத்துல ஜெபம் பண்ணுவாங்க, அதை நான் இடத்துல தான் பண்ணியிருக்கேன். சரி சரி. பஸ் கொடுத்து என்ன நடந்துச்சு உங்களுக்கு? இப்போ நேரம் நிற்கிறேன், நல்லா நடக்கிறேன். இன்னும் பெல்ட் போட்டிருக்கீங்க? அது வீட்டில் போய் பெல்ட் மாத்திரை எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடணும். வீட்டில் போனாலும் மாத்திரை மாதிரி பெல்ட் தேவையே இல்லை. தேவையில்லை. தூக்கி தூர போட்டுருங்க. தூர போட்டுருவோம். ஆமென் ஹல்லேலூயா. திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு கடிதம் எழுதி ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களுக்காக சகோதரி செல்லாரணி அப்பாதுரை அவர்களும், வந்திருந்த மக்கள் எழுதிய ஜெப குறிப்புகளுக்காக சகோதரி ஆஷ்லி எபனேசர் அவர்களும் சிறப்பு ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். இறுதியாக சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் முன் செல்லும் இயேசு என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள்.